ஃப்ரூட்ஸ்லாம் பாருங்கள், பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நேற்று ஒரு 7 மணிக்கு எடுத்த வீடியோ இது. பொள்ளாச்சியில் 2 நாளாக நல்ல மழைங்க. நைட்டு வந்து புதினா க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் சட்னிக்காக. அப்போது நல்ல ரூட்ஸ் வந்து தண்டுங்களை எடுத்து லாஸ்ட் டைமே சுமி சிஸ்டர் சொன்னாங்க, அந்த டிப்பில் வந்து லீவ்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணி தண்ணியில் போட்டு கொஞ்சம் ரூட்ஸ் டெவலப் ஆனதுக்கப்புறம் நட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்புளுந்து, வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் புதினா, உப்பு, கருவேப்பிலை, வரமிளகா எல்லாம் போட்டு அப்படியே எனக்கு இஷ்டப்பட்டது போட்டு பண்ண நல்லா தான் இருந்துச்சு சட்னி, ஒன்றும் மோசம் இல்லை. அதே மாதிரி தோசை, டெடிபியர் தோசை க்யூட்டாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா எங்கள் வீட்லேயே இது என்ன சின்ன பிள்ளைத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் நீங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு வந்து மேக்ஸிமம் இட்லி தோசை தான் மாறி மாறி பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக இருக்குது. ஸோ போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் இது பெருசாக இஷ்டப்பட மாட்டாங்க. ஸோ நான் குட்டி குட்டியாக தோசை சுட்டு நானே இதுக்கு பட்டன் தோசைன்னு பேர் வச்சு சாப்பிட்டேன். இப்படிலாம் பண்ணுறதுனால ஒரு குட்டி குட்டி சந்தோஷம். இதெல்லாம் லைஃப்பில் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு, என்ன சொல்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.